இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கர்த்தருக்கு கடன் மறுப்பீரோ என்கிற கேள்வி கேட்பது போல இங்கே சாலமோன் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்தில் இன்றைக்கு ஒரு தொழில் பண்ண வேண்டும் என்று சொன்னால், மற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடன் கொடுத்து இன்றைக்கு செய்கிற பிஸ்னஸ் பண்ணுகிற அநேகரை பார்க்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொல்லுகிறாரே, அந்த ஆண்டவருக்கு நாம் கடன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பை வேதம் எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏழைகளுக்கு உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி. ஆண்டவர் பொய்யுரையாத ஒரு தேவன், அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற ஒரு தேவன், அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொன்னால் மனிதர்களையே நம்பி இத்தனை காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஆண்டவரிடத்தில் நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்கிற 100% நம்பிக்கையோடு கூட ஏழைகளுக்கு இறங்க முடியும் என்பதை இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். லேவியராகமம் 25:35 வசனத்திலே, உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போவானாயில் அவனை ஆதரிக்க வேண்டும். எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, கையிழைத்து போனவர்களுக்கு, தரித்திரப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை வேதம் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நீதிமொழிகளிலேயே சாலமோன் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று சொல்லி. அவர்கள் கேலி பண்ணப்பட்டால் அது அவர்களை சிருஷ்டித்தவரை கேலி செய்கிறதற்கு சமம் என்று சொல்லுகிறார். இந்நீதிமொழிகள் 22:22 சொல்லுகிறார், ஏழையாயிருக்கிறவன் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. இந்த உலகில் ஏழைகள் நியாயம் கிடைக்காது அவதிப்படும் சூழல்கள் வரும்பொழுது ஏழையானவனை கொள்ளையிடுவதை தேவன் சகித்து கொள்வதில்லை என்று இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 29:14 ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவினுடைய சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லி அங்கே ஏழைகளை விசாரிக்கிறவனுடைய ஆட்சியானது தொடர்ச்சியாக இருக்கும் என்பதையும் சாலமோன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். மற்றும் நீதிமொழிகள் 21:13 சொல்லுகிறார், ஏழையின் குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்பொழுது கேட்கப்பட மாட்டான். நீ ஏழைகள் கூப்பிடுதலை கேட்டு நீ அவர்களுக்கு உதவி செய்யலைன்னா நீ கடவுளை நோக்கி கூப்பிடும் பொழுது நீயும் கேட்கப்பட மாட்டாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 28:27 ஏழைகளுக்கு உதவி மறுப்பவனுக்கு சாபங்கள் வரும் என்கிற ஒரு பார்வையிலே இங்கே சாலமோன் சொல்லுகிறார், தரித்திரனுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் என்று சொல்லி. பரியாசம் பண்ணுதல் கூடாது, கொள்ளையிடக்கூடாது, நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தக்கூடாது, ஒழுங்காக நியாயம் விசாரிக்கிறவனுடைய சிங்காசனம் தான் உறுதிப்படும். நீ ஏழைகளின் கூக்குரலுக்கு செவியை அடைக்கக்கூடாது, இல்லைனா நீ அடைச்சான்னு சொன்னால் உன்னுடைய கூக்குரல் கேட்கப்படாது. அநேக சாபங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துடும். உதவி செஞ்சானா நீ தாழ்ச்சி அடைய மாட்டாய் என்கிற கருத்துக்களை இங்கே சாலமோன் நீதிமொழிகளிலே ஆங்காங்கே விதைத்திருக்கிறதை பார்க்கிறோம். குட்டி பைபிள் என்று அழைக்கப்படுகிற வேதத்தில் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையிலும் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அருமையான உண்மை வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறாரே. அதற்கு கீழாக சொல்லுகிறார், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். 16 பின்பகுதியிலே சொல்லுகிறார், தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். இந்த உலகத்தில் கிறிஸ்தவ விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்று ஏசாயா தீர்க்கன் தன்னுடைய முதல் அதிகாரத்தில் குறிப்பிடுகிற காரியம் என்ன? தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லி.
நன்மை செய்ய படியுங்கள். எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்கிற 2 காரியங்கள் இருக்கிறது. நாம் அதிகமாய் போதிக்கப்படுகிற காரியம் அந்த பாவத்தை செய்யக்கூடாது, இந்த கிரமத்தை செய்யக்கூடாது, இந்த கிரியைகளை செய்யக்கூடாது என்று தான் நாம் போதிக்கப்படுகிறோமே ஒழிய, நன்மை செய்ய படியுங்கள் என்கிற காரியங்கள் நமக்கு அதிகமாக போதனைகளிலே இல்லை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இந்த 2 பாவமுமே ஒரு இரத்தாம்பர சிவப்பு போல இருக்குது. அது பார்க்கிறதுக்கு அது சிவேரென்று இருக்குது. 2 பாவமுமே தீமை செய்தாலும் சிவேரென்று இருக்குது. அதே போல் நன்மை செய்ய படிக்காமல், நற்கிரியைகளை செய்யாமல், நம்ம திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை விதவையின் வழக்க விசாரியாமல், ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்காமல் போனாலும் அது 2மே பாவம் என்று சொல்லி இங்கே ஏசாயா பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணாலும் கேளேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி அநேக காரியங்களுக்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, தேசத்தின் கொள்ளை நோய்கள் மாற்றப்படுகிறதற்காக எத்தனையாய் ஜெபிக்கிறோம். ஆனால் அவைகளில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கலையே. காரணம் என்ன? இன்றைக்கி கிறிஸ்தவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம ஒருவேளை தீமை செய்தலை விட்டு இருக்கலாம், இன்றைக்கி மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்ந்திருக்கலாம். ஆனால் நன்மை செய்ய படிக்காமல் இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள், நம்முடைய வாழ்விலை ஜெபங்கள் அது நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதென்று இயேசு பிரசங்கித்தாரே. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுனுடைய வாழ்க்கை, அவன் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி அல்ல. அவர் இத்தாலியா பட்டாளத்தில் அவன் 100க்கு அதிபதியாக இருந்தவன். சாப்பிட்ட பின்பாக அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு தூதன் தோன்றி அவனை பார்த்து சொல்லுகிறான், உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் உனக்கு நினைப்பூட்டுதலாக தேவ சன்னிதானத்தில் வந்து எட்டிற்று. நீ பேதுரு என்பவர் ஒருவனை அழைத்தனுப்பு என்று சொல்லுகிறார். 2ஐயும் சொல்லுகிறார். நீ ஜெபம் பண்ணுகிறதும் வேண்டும், நீ ஜெபம் பண்ணுகிறதுக்கு அடுத்தபடியாக அதற்கு அதே போல நீ தான தர்மங்களையும் செய்தபடியினால் தேவன் உன்னை அவர் அன்பு கூர்ந்து உனக்கு பேதுருவை அழைத்தனுப்பும்படியான காரியங்களை செய்கிறார். 4 நாட்களுக்கு பின்பாக பேதுரு வந்த பொழுது, அவன் பிரசங்கம் பண்ணின தொடங்கின பொழுதே திருத்துவத்தினுடைய 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஜெபத்தை நேசிக்கிறேன் ஆண்டவர் அதற்கு ஈக்குவலாக அதே போல பேலன்சிங்காக அவர் தான தர்மங்களையும் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் அத்தனை வாஞ்சையுடையவராக இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு கதையில் ஒரு சின்ன பையன் மிகுந்த பசியினால் அவனால் மயங்கி விழுகிற ஒரு சூழ்நிலையில் ஒரு கடையில் போய் நின்று கொண்டு அந்த கடைக்காரன்ட்ட கேட்குறான், என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் ஒரு ப்ரெட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். அவன் இவ்வளோ காசு கொடுத்தா தான் தருவேன்னு சொல்கிறான். அதாவது எக்ஸ்பைரி ஆகியிருக்கக்கூடிய, அதாவது பழைய ப்ரெட்டு, ஏதாவது ஒரு துண்டு இருந்தால் கூட கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, பசியை தாங்க முடியலன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டு தொந்தரவு பண்ணபடினால அவனை எட்டி ஓங்கி மிதிச்சிடறான் வயிற்றிலேயே. அந்த சின்ன பையன் கீழே விழும்போது நினைக்கிறான், இதோட அந்த வலியோடு நான் மயங்கிடுவேன்னு சொல்லி கீழே விழுகிற அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் வந்து அவன் கையை பிடிச்சி தூக்கி அவனை நிறுத்துகிறார். நிறுத்திட்டு காசு கொடுத்து அவனுக்கு ப்ரெட்டு, அவன் என்ன கேட்குறானோ அதெல்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கின பொழுது அவன் முதலாக அந்த பெரியவரை பார்த்து கேட்ட கேள்வி, நீங்கள் இயேசுவா என்று சொல்லி. நீங்கள் இயேசுவா? இல்லை நீங்கள் கடவுளா? நீங்கள் எப்படி என்னை வந்து தூக்குனீங்க? என்னுடைய இப்படிப்பட்ட நிலைமையில் மயங்கி சாக போகிற நிலைமையில் எனக்கு உதவி செய்யும்படியாக வந்திருக்கிறீங்களே, நீங்கள் யார்? அவர் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனப்பா. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அதிகமாக பேசுகிறத விட்டுட்டு அதிகமாக கிரியை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. மனுஷர்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய கிரியைகள் அவங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுனால நான் உனக்கு உதவி செய்ய வந்தேன் என்று சொன்ன பொழுது அவன் ஆண்டவருடைய பிள்ளைகளும் இப்படி இருப்பார்களோ என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டதை பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசும்போது சொல்லுகிறார், சோதம் கொமராவினுடைய பாவத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அத்தனையாய் பேசுகிறார். சோதம் கொமரா லூக்கா 10:12 அவர் சொல்லுகிறார். பவுல் ரோமரில் சொல்லுகிறார். 2 பேதுரு சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரத்தில் யூதா 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 11:8 சோதம் கொமராவே எல்லா காரியங்களுக்கும் திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது.
ஒரு பட்டணத்தில் போய் நீ சுவிசேஷம் சொன்னால் அவங்க கேட்கலன்னா கால் தூசியை உதறிட்டு சொல்லு. உனக்கு நியாயத்தீர்ப்பு நாளில் நடக்கிறது சோதம் குமாராவை நடந்ததை விட அங்கே அதுக்கு சோதம் குமாராவில் நடந்த காரியம்தான் லகுவாக இருக்கும். அதை விட கொடுமையான காரியங்கள் உனக்கு நடந்துடும். அத்தனை காரியங்களை சொல்லி எச்சரிக்கிறார். அப்படி அந்த சோதம் குமரம் என்னதான் தவறு செஞ்சாங்க, என்ன நமக்கு சொல்லிடுவோம், ஒரே வார்த்தையில் ஓரினை சேர்க்கை என்று சொல்லிடுவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 16ஆம் அதிகாரம் 49 சொல்கிறாரு, இதோ கர்வமும் இருமாப்பு நிறைந்தவர்களாக இருந்தாங்க, ஆகார திரட்சி பெருந்தீனிக்காரங்களாக இருந்தாங்க, நிர்விசாரமும் சாங்கோபமும் கரிசனையற்று கவலையற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை உடையவர்களாக இருந்தார்கள். இவைகளே உன் சோதமின் அக்கிரமம், இவைகளே அவளிடத்திலும் அவளுடைய குமாரத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. 50 வசனம் சொல்லுது, தங்கள் கைகளை உயர்த்தி அருவருப்பானதை செய்தார்கள். செய்ய வேண்டியதையும் செய்யலை, செய்ய வேண்டான்னு இருந்தவைகளையும் செய்தார்கள். தீமை செய்தலையும் விட்டுவிடலை, கைகளை உயர்த்தி அருவருப்பானதையும் செஞ்சாங்க. நன்மை செய்ய படிக்காமல் இருந்ததுனால கர்வம் இருமாப்புள்ளவர்களாக பெருந்தீனிக்காரர்களாக கரிசனையும் கவலையற்று இருந்தபடியினால சோதம் கொமரா பட்டணங்கள் கவிழ்க்கப்பட்டதாக எசேக்கியேல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு விசுவாசிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை தீமை செய்கிறத விட்டுட்டு நன்மை செய்ய படிக்காமல் இருந்தோன்னா அதுவுமே சிவப்பான ஒரு பாவமாக, இரத்தாம்பர சிவப்பானதாக அது நம்முடைய வாழ்க்கையை கரைபிடித்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பேச்சை குறைத்து ஆண்டவருக்காக கிரியை செய்ய முற்படுவோம். கர்த்தரிடத்தில் நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் வரும்பொழுது அவனவனுக்கு அளிக்கிற பலன் கிருபைகள் அவரோடு கூட இறங்கி வருகிறபடினால அவதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏழைக்கு இறங்கி கொடுக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு கடன் கொடுத்து திரும்ப பெற்றிடுவோம். எந்த நிலையிலும் தேவையானதெல்லாம் எப்போதும் நமக்கு தந்திடுவாரே. விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம்.